Popcorn. Hello. நீ வந்தா வாய்ப்பு எப்படி இருக்கு? The next day. Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன மளிகை பொருள் வாங்கியிருக்கேன், எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன மாதம் வாங்கிட்டு வந்த மளிகை பொருள் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், பார்த்து வந்துருப்பீங்க. இந்த மாதம் வாங்கியிருக்கிற மளிகை பொருள் லாங் விளாகாகவே வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாதம் மாதம் மளிகை பொருள் வாங்கினா தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதத்துக்கு பட்ஜெட்டில் நம்ம மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். என்னென்ன மளிகை பொருள்னு போயிட்டு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் எல்லாமே டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பொருளாக இப்போ ரேட்டும் குவான்டிட்டியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வாங்கியிருக்கேன், இது 1/4 கிலோ சம்திங் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழம் 500 கிராம், இதோட ரேட்டு வந்து 200 சம்திங் நினைக்கிறேன். பில்லில் இருக்க ரேட்டு இதை நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பசங்களுக்கு குட் டே பிஸ்கெட் வந்து ஒரு ரோல், இந்த ஒரு ரோல் வந்து 55 ரூபா, ஒரு பீஸ் வந்து 5 ரூபா. அப்புறம் ஸ்நாக்ஸில் 2 பாக்கெட்டு. ஸ்நாக்ஸில் லாஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து கடலை மிட்டாய், நம்ம வந்து இதை மல்லாட்டை கேக்குன்னு சொல்லுவோம். 180 ரூபா வருது பாருங்கள். எம்ஆர்பி ரேட்டு வந்து 200 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 180 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பாக்கெட்டாக நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து 1 கிலோ கல் உப்பு வாங்கியிருக்கேன். அடுத்து 1 கிலோ பாருங்கள் சால்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது கல் உப்பு, இது சால்ட்டு. அடுத்து எஸ்விஎஸ் சன்ஃப்ளவர் எண்ணெய் வந்து வாங்கியிருக்கேன். 1 லிட்டரில் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பாக்கெட் எண்ணெயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 175 ரூபா, எம்ஆர்பி ரேட் போக சொல்கிறேன். அடுத்து உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். உளுந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இட்லிக்கு மட்டும்தான் ஊற வச்சு அரைப்போம். நான் அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா தாளிக்கிறதுக்கு கம்மியாக யூஸ் ஆகும். உளுந்து உதயம் தான், உதயம் பிராண்டு. இது 1 கேஜி நம்ம வாங்கியிருக்கோம். 1 கிலோ வந்து 165 ரூபா, எம்ஆர்பி ரேட் கிடையாது, ஃபைனல் ரேட். எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக 165 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அடுத்து விம் ஜாமான் வளர்க்குற சோப்பு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் 3 சோப்பு. அதே விம் சோப்பு பாருங்கள், 5 ரூபாயில் 5 சோப்பு எடுத்தேன். ஜாமான் வளர்க்குற சோப்பு திடீர்னு பெரிய சோப்பு ஆகிடுச்சுன்னா நம்ம சின்ன சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 2ஆக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து துணி துவைக்கிறதுக்காக ரெயின் சோப்பு வந்து 10 ரூபாயில் எடுத்திருக்கேன். கையால் துவைக்க வேண்டிய துணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துணி சோப்பு வச்சு தான் துவைக்க முடியும். அதுக்காக ஒரு சோப் செப்பரேட்டாக வாங்கியிருக்கேன். அடுத்து 1 கிலோ சுகர் வந்து வாங்கியிருக்கேன். 1 கிலோ சுகரோட எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 65 ரூபா போட்டிருக்காங்க. 1 கிலோ சுகர் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம பூஜை ரூமுக்கு சாம்பிராணி வத்தி 18 ரூபாயில் 3 பாக்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் கார்ன்ஃப்ளோர் மாவு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் 1 கிலோ. இதோடைய எம்ஆர்பி ரேட் பார்க்கலாம். இதோட எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 78 ரூபா போட்டிருக்காங்க. இந்த கார்ன் மாவு நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஷார்ட்ஸ்லேயே பார்ப்பீங்க, நான் சிக்கன் எடுத்தாலே கண்டிப்பாக 65 வந்து நான் பசங்களுக்கு போட்டு கொடுப்பேன். அதுக்கு மோஸ்ட்லி கார்ன்ஃப்ளோர் மாவு இருந்தால் மட்டும்தான் நம்ம 65 போட முடியும். அதுக்காக 1 கிலோ கார்ன்ஃப்ளோர் மாவு நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து நூடுல்ஸ் பாக்கெட்டு 1. ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கியிருந்தோம், பசங்க அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. நூடுல்ஸில் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். 1 பாக்கெட் வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க, 1 பாக்கெட் இருக்குது. அடுத்து பட்டாணி ஒயிட் பட்டாணி, பச்சை பட்டாணின்னு நம்ம சொல்லுவோம். பச்சை பட்டாணியோட ரேட்டு வந்து 17 ரூபாய், 250 கிராமு. அடுத்து வெள்ளை கொண்டக்கடலை, இதோட குவான்டிட்டி 500 கிராம், 72 ரூபா போட்டிருக்காங்க. தேன் பாட்டில் பாருங்கள், இதோடைய கிராம் வந்து 100 கிராம் 60 ரூபா போட்டிருக்காங்க. தேன் பாட்டில் சின்னதாக ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து சின்னதாக பெருங்காயத்தூள் பாட்டில் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு வந்து 28 ரூபா தான் போட்டிருக்காங்க, எம்ஆர்பி ரேட்டு. நெக்ஸ்ட்டு பெருஞ்சீரகம் 100 கிராம், 100 கிராமோட ரேட் பாருங்கள் 60 ரூபா போட்டிருக்காங்க.
அடுத்து ஏவிடி டீ தூள், இது வந்து 100 கிராம். 100 கிராமோட ரேட் பாருங்கள் 45 ரூபா. அடுத்து மஞ்சள் தூள் 50 கிராம். 50 கிராமோட ரேட்டு 24 ரூபா. ஒரு கட்டு அப்பளம் வந்து வாங்கியிருக்கோம். 100 கிராம் வெயிட்டு 48 ரூபா அப்பளக்கட்டு ஒன்று. அடுத்து வெந்தயம். வெந்தயம் வந்து 100 கிராம் 25 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் ரேட்டு. வெந்தயம் 100 கிராம் 25. அடுத்து பெப்பர் பவுடர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். பெப்பர் பவுடர் 50 கிராம் 90 ரூபா போட்டிருக்காங்க. மிளகு தூளோட ரேட்டு 90 ரூபா. அடுத்து நம்ம மிளகு வாங்கியிருக்கோம், தூள் இல்லாமல் மிளகு வாங்கியிருக்கோம். இதோடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 100 கிராம். 100 கிராம் வந்து 140 ரூபா போட்டிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம கிச்சனுக்கு. அடுத்து கடுகு வந்து 250 கிராம். கலப்பு 100 கிராம். கலப்பு வந்து நம்ம உளுந்து தான் போடுவோம். ஸோ கடுகு கலப்பு. ஃபிஷ் ஃப்ரை மசாலா 50 கிராம். இதோடைய எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 31 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து மல்லித்தூள் 50 கிராம். எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 16 ரூபா. மல்லித்தூளோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 100 கிராம் சில்லி பவுடர் வாங்கியிருக்கோம். எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 45 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து 2 ரூபா புரு தூள் வந்து ஒரு ரோலு, இன்னொரு ரோல் 2 ரோல் வந்து புரு ரோல் வாங்கியிருக்கோம். குளிக்கிற சோப்பு 2 சிந்தால் சோப்பு. அடுத்து ஒரு ரோல் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. கார்த்திகா ஷீகா ஒரு ரோல். இந்த டைம் ஷாம்பு வாங்கியிருக்கேன், ஷீகாவும் வாங்கியிருக்கேன். 20 ரூபாயில் 2 பேஸ்ட்டு வாங்கியிருக்கோம். தர்ஷனுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ரேட் பாருங்கள் 22 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு பட்ஸு, இது 10 ரூபா தான் பட்ஸு. ரின் ஆலா வந்து வாங்கியிருக்கேன். இதோடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200 ml. எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 45 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ ஒயிட் ஷாலு ஒயிட் டாப்லலாம் அழுக்கு இருந்துச்சுன்னா இதை ஊற்றி வாஷ் பண்ணும்போது பளிச்சுன்னு கரை போகுது. அதனால் நான் ரின் ஆலா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜிஆர்பி நெய் வந்து வாங்கியிருக்கோம். இதோட குவான்டிட்டி 200 ml. ரேட்டு பாருங்கள் 202 ரூபா போட்டிருக்காங்க ஜிஆர்பி நெய். அடுத்து கொலின். இந்த கொலின் எதுக்கு நான் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல கபோர்டு, அது ஃபுல்லாக இந்த கொலினை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இதோட ரேட் பாருங்கள் 79 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு பாட்டில் கொலின் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து விம் 25 ரூபாய்க்கு பாத்திரம் வளர்க்குறதுக்காக வாங்கியிருக்கேன். விம்மில் சோப்பும் வாங்கியிருக்கேன், லிக்விடும் வாங்கியிருக்கேன். ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒன்று தீர்ந்து போச்சுன்னா உடனே யூஸ் பண்ணுறதுக்காக 3 10 ரூபாயில் 5 ரூபாயில் லிக்விட். ஸோ 3 ஐட்டம் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். அடுத்து 100 கிராம் முந்திரி வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து மோஸ்ட்லி நான் எப்பயுமே முந்திரி வந்து பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்காக இந்த டைம் முந்திரி வாங்கியிருக்கோம். அடுத்து பாதாம் பருப்பு வாங்கியிருக்கேன். பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பாதாம் பருப்பு. இப்போ ஸ்கூலே முடிய போகுது, பட்டு பசங்க வீட்டில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. 1/4 கிலோ பூண்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது. இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு காமிச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம பில்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, எம்ஆர்பி ரேட் வந்து இங்கே போட்டிருக்காங்க, ரேட்டு, ஃபைனல் அமௌண்ட்டு. ஸோ ஒரு பொருளுடைய ரேட்டும் இங்கே ஃபுல்லாக இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ப்ராடக்டோடைய குவான்டிட்டி எம்ஆர்பி ரேட்டு தான் சொன்னேன், ஃபைனல் ரேட் நான் சொல்லலை. ஃபைனல் ரேட்டு இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக நம்ம வந்து ஐட்டம் வந்து 54 ஐட்டம் வாங்கியிருக்கோம். பில்லு பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் வந்து 3011 ரூபாய்க்கு நம்ம மளிகை பொருள் இந்த மாதத்துக்கு வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு வந்த மளிகை பொருள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு. இந்த மாதம் மளிகை பொருள் மட்டுமே 3011 ரூபா சம்திங் வந்துடுச்சு. போன மாதம் 1500க்கு தான் வாங்கியிருந்தேன், இந்த மாதம் டபுள் ஆகிடுச்சு. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ரேட் வந்து ஏற்றிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. கிராமத்தில் இருக்கும்போது விருதாச்சலம் போய் மளிகை பொருள் வாங்குவேன். எங்கன்னா ஸ்டேட் பேங்க் கிட்ட சுதர்ஷன் மளிகை கடையில் தான் வாங்குவேன். சிதம்பரம் வந்ததுலேருந்து இங்கே நூதனம் தான், நான் இப்போதைக்கு நூதனத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரேட்லாம் பார்த்துருப்பீங்க, நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப அதிக ரேட்டெல்லாம் இருக்காது. நான் எப்போயுமே சிதம்பரம் நூதனத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். சிதம்பரம் சைடுலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்த மளிகை பொருள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த விளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.